أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد أن لا إله إلا الله واشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் ஒரு கல்வி சபையை, குறிப்பாக இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாமெல்லாம் இந்த மார்க்க வகுப்பிலே கலந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ மக்கள் இங்கே வந்திருந்தாலும் இந்த சபையிலே அமரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறான். தோழர்களே, தாய்மார்களே, அதற்காகவே உங்கள் உள்ளத்தில இருந்து நீங்கள் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருங்கி அவனுடைய வார்த்தைகளை உண்மையிலேயே இந்த பயான் கேட்கிறத, ஒரு கல்வியை கேட்கிறத சாதாரணமாக இன்றைய இளைய சமுதாயம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு உபதேசம் நம் உள்ளத்தை நிச்சயமாக மாற்றக்கூடிய நிலையாகத்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஒரு பயான் அப்படியே நம்ம கேட்கும்போது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உள்ளங்கள் மாறுகிறது. நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தணும். குறைந்தது ஒரு காலகட்டம் வரையிலாவது அந்த உபதேசம் எப்பவுமே இருக்கணும். ஆனால் குறைஞ்சது ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்களுக்காவது அந்த உபதேசமை சரிபடுத்தி கொண்டே இருக்கும் தொடர்கள். ஆனால் தான் அல்லாஹ் சொல்வான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் மூமின்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்க, அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியாக அன்பானவர்களை, இன்றைய வகுப்பில் நாம் தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். நிறைய பயான்களை கேட்டிருக்கிறோம், நிறைய தலைப்புகளில் படிச்சிருக்கீங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் இந்த நேரம் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி அல் ஆஃபியா. அல் ஆஃபியாங்கிற வார்த்தை நிறைய முறை துஆவுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஆஃபியாங்கிற வார்த்தையை உள்ளடக்கிய ஒரு உபதேசம் தான் இந்த நாளினுடைய உபதேசம். ஆரோக்கியம், நலவு, உடலுடைய சுகம், உடலினுடைய எல்லா நலவையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல் ஆஃபியா என்பது இல்லையா? ஆரோக்கியம், என்னென்னலாம் ஆரோக்கியம் இருக்குமோ எல்லாவற்றுக்குமான ஒரு வார்த்தை தான் அந்த அல் ஆஃபியா. தோழர்களே, தாய்மார்களே, தற்போது இருக்கிற நாம் காலகட்டத்தை பார்க்கிறோம். எங்கே திரும்பினாலும் நோய்களும் கஷ்டங்களும் தான். சுப்ஹானல்லாஹ். இளம் வயதாக இருக்கட்டும், முதிய வயதாக இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோய் நொடிகளை ஒருவன் சந்தித்தால் அவனுடைய நிலைமை மிக சிரமம் தோழர்களே. இன்னைக்கு நாம் எல்லாம் மாஷா அல்லாஹ் இந்த நோய்கள் இல்லாம, ஒரு சில நோய்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதை லேசாக்கி நல்லவள் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள். என்னுடைய தந்தையார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துக்கிட்டு அப்படியே ஒரு 2-3 வாரங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய செய்திகளை உள்வாங்கி தான் இந்த ஒரு உரையை அதாவது நிகழ்த்தணும் என்கிற எண்ணமே ஏற்பட்டது. எத்தனை வகையான நோய்களோடு மக்கள் வருகிறார்கள். சின்ன வயது 37 வயதுடைய ஒரு இளம் பெண், சுப்ஹானல்லாஹ், அப்படியே அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கும் போது மயங்கி விழுகிறாள். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஒரு வாரத்திலே மூளையில போற ரத்த அந்த நாணங்கள் எல்லாம் பலகீனமாயிடுச்சு என்று சொல்லி அந்த ஒரு வாரத்தில் அந்த பெண்மணி இறந்தே விட்டாள். ஒவ்வொரு நோய்களையும் பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், ஒரு சகோதரர் சொல்கிறார், கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. நான் பார்த்து வரும்போது சின்ன சின்ன பிறந்த குழந்தைக்கெல்லாம் கேன்சர், 6 மாத பிள்ளைகளுக்கு கேன்சர். அந்த கீமா கொடுக்கும் போது அப்படியே அந்த குழந்தை துடிக்கிறது. ஒவ்வொரு நோய்களையும் பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் உள்ளம் நடுங்கணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அருளாக இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வானா இல்லையா? 14வது அத்தியாயம் 34வது வசனம், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்சுஹா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற எந்த நிஅமத்தாக இருந்தாலும் கணக்கு போட்டால் உங்களால் கணக்கு எழுதி முடிக்கவே முடியாது. பல முறை கேட்ட ஆயத்.
அந்த நியமத்திலேயே தோழர்களை தாய்மார்களை மிக சிறந்த அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருளாக வழங்கிய ஒன்று என்றால் அல் ஆஃபியா, அந்த ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியம் இல்லை என்றால் தோழர்களை தாய்மார்களை எந்த நலவுமே இந்த மண்ணிலே கிடையாது, இல்லையா? பணம் இருக்கும், புகழ் இருக்கும், பேர் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், பதவிகள் எல்லாம் இருந்தாலும் அவன் நடைபெணமாக இருக்கிறான், நோயாளியாக கிடக்கிறான். தன்னுடைய மலத்தை தன்னால் சுத்தப்படுத்த முடியாத நிலையில ஒருவன் வாழ்வதை விட என்ன நிலை தோழர்களை தாய்மார்களே? தன்னுடைய சிறுநீரகத்தை ஒரு பையிலே சுமந்து கொண்டு அவன் நடமாடிக்கொண்டு இருக்கிறான். எப்படியான நிலை? தெரிஞ்ச ஒரு சகோதரர், நீங்க துவா செய்வீங்கக்கா நான் சொல்றேன், 32 வயசு தான் அவருக்கு, அவங்க மனைவிக்கு 27 வயசா. திடீர்னு மூளைக்கு போற அந்த இடத்துல மூளைக்கு மேல ஒரு கட்டி இருக்குது. கடுமையான வழியில அந்த பெண் துடிக்கிறாள், என் மனைவி துடிக்கிறாள், கொஞ்சம் துவா செய்ய சொல்லுங்க. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் ஆபரேஷன் மண்டையை ஓபன் பண்ணா ஒண்ணே அவங்க கை கால் விளங்காம போகும், இரண்டாவது அவங்க நினைவுகள் எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு, மூன்றாவது அவங்க இறந்து விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இது மூணுல ஏதாவது ஒன்று நடக்கும். நீங்க ஓகேவனா ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டருங்க சொல்றாங்க. நாங்க என்ன செய்ய? 2 பிஞ்சு குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் நோயாளிகள் மருத்துவமனையிலே சென்று ஒரு நாள் அங்கு மக்கள் படக்கூடிய அவதிகளை, கஷ்டங்களை, நோயாளிகள் படக்கூடிய இன்னல்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்தால் நான் இன்னைக்கு நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறேன், நல்ல சாப்பிடுறேன், நல்ல என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு சென்று இருக்கு என்று நினைக்க தோழர்களை தாய்மார்கள் எப்படியான அருட்கொடையது. அதனாலே தான் அல் ஆஃபியா என்பதை அல்லாஹ் நிறைய நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சாதாரணமான வார்த்தை அல்ல ஆஃபியா என்பது தோழர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையுமே கேட்ட ஒரு பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம இறைவா இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கிறேன். எந்த தேவையை கேட்டாலும் அங்கே நீங்கள் ஆரோக்கியத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு வீடு வேணுமா? யா அல்லாஹ் எனக்கு நல்ல வீடை தா. வீடை மட்டும் தான் கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை சேர்த்து எனக்கு ஒரு வீட்டை தா. பெரிய பங்களால வாழ்றீங்க, நல்ல ஆடம்பரமான சொகுசான மாளிகையில வாழ்றீங்க, ஆனா உடல்நிலை பலகீனமா, நோயாளியா, ஒண்ணுமே முடியாதவர்களாக அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டே இருந்தா, மாளிகையில இருந்தால் என்ன, குடிசையில இருந்தால் என்ன, ஆரோக்கியம் இல்லை என்றால் எந்த நியமத்தையுமே அனுபவிக்க முடியாதே தோழர்களே. அப்படிதானே? சொகுசான வாகனத்துல போறீங்க, ஆனா நோயாளியா போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. என்ன கயிறு இருக்கும் அதுல? யோசித்து பாருங்கள். விதவிதமான உணவு. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு இல்லையே, சில பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆனா அவங்க டயாலிசிஸ் பண்ணுவாங்க. சுப்ஹானல்லாஹ், தெரிந்த சகோதரர் அவர் சொல்றார், அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு நான் படக்கூடிய வேதனையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நாள் என்னுடைய ரத்தங்களை எல்லாம் அந்த கிட்னி அதுவே சுத்தப்படுத்தி அதுவே செயல்படுத்தும் போது நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டா 3 நாள் இவ்வளவுதான் தண்ணீரை குடிக்கணும், இவ்வளவுதான் என்னுடைய உணவு இருக்கணும். சில நேரம் பசியின் காரணத்தால அந்த உணவை எல்லாம் வீட்டில் நல்ல மனமா சமைப்பாங்க, அதையெல்லாம் நுகரும் போது கூட அந்த ஏக்கம் இருக்கும், என்னால் எதையுமே உண்ண முடியாது, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் என்னுடைய உணவு இருக்க வேண்டும், அடுத்த 3 நாளைக்கு அடுத்த டயாலிசிஸ் பண்ற வரைக்கும் என் வாழ்க்கை இப்படித்தான். ஆனா இன்னைக்கு என்னுடைய உடல் அமைப்புகள், உடலுடைய காரியங்கள் எல்லாம் சீராக இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நாளும் இளமையாக இருக்கிறேன், எந்த நோயும் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோய்களும் கஷ்டங்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்கத்தானே செய்கிறான். ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், காலையிலே கேளுங்கள், மாலையிலே கேளுங்கள், ஒவ்வொரு நொடியும் கேள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, இறைவா மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கிறேன். இன்னொரு பிரார்த்தனை உங்களுக்கு எல்லாம் தெரியும் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சில விஷயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடினார்கள். இந்த துஆக்களை எல்லாம் இன்றைக்கு நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம். அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக். இந்த துவா யாருக்கு தெரியுமா? அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக, திடீர்னு நீ கொடுக்கிற நியமத்தை பிடுங்கி விடுவாயே, நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல பொருளாதாரம், திடீர்னு பார்த்தா எல்லாமே நம்மளை விட்டு ஓடுற மாதிரியே இருக்கும், நகண்ட மாதிரியே இருக்கும். அப்படி ஆக்கிடாதே அல்லாஹ், நீ கொடுத்த எந்த நியமத்தை என்றதை எடுத்துடாதே அல்லாஹ், சுருக்கி விடாதே ரஹ்மானே என்று கதறி கதறி கேட்டார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீரென்று நியமத்தை எடுத்து விடுவதை விட்டும் இரண்டாவது வார்த்தை தான் மிக முக்கியமானது. வ தஹவ்வுலி ஆஃபியதிக், யா அல்லாஹ் நீ கொடுத்த ஆஃபியத்தை என்னிடமிருந்து எடுத்து விடாதே, அது மாற்றத்தை தந்துடாதே. நல்லா நிக்கிறேன், உட்கார்றேன், ஓடுறேன், நல்ல சாப்பிடுறேன், நல்ல சுவாசம், நல்ல எல்லாமே மாஷா அல்லாஹ் என் உடல் சிறப்பா இயங்கிக் கொண்டு இருக்கிறது, 60லையும் 70லையுமே நான் துடிதுடிப்பா ஓடுகிறேன் வருகிறேன். யா அல்லாஹ் என்னுடைய ஆஃபியத்தை நீ எடுத்துடாதே, என்னிடம் எடுத்துடாதே யா அல்லாஹ், நீ கொடுத்த பொக்கிஷம் யா அல்லாஹ் என்று அந்த ஆஃபியத் தலைகீழாக மாறுவதை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்க. வ ஃபுஜிஅத் நக்மதிக்,
யா அல்லாஹ் உன்னுடைய நிஅமத் எனக்கு சோதனையாக மாறுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஜமீஇ சஹதிக், எல்லா உன்னுடைய அதிருப்திகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு அற்புதமான துவா. இந்த துவா எத்தனை பேருங்க தெரியும்? காலை மாலை நம்ம ஓதணுமா இல்லையா? நான் ஜிம்முக்கு போறேன், பாடியை ஃபிட்டா வச்சிருக்கிறேன், நல்லதை தான் சாப்பிடுறேன், எந்த மருத்துவமனைக்கு எனக்கு வேலையே இல்லை, அல்லாஹ் அப்படியே வைக்கட்டும். ஆனால் ஆஃபியா அல்லாஹ் மட்டும் தான் தருவான். அவனால் மட்டும் தான் அதை நிறைவாக தர முடியும். நீங்க என்னதான் நோய் வந்த பிறகு ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவரை பார்த்து நல்ல ட்ரீட்மெண்ட், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஃபேமஸான டாக்டர், என்ன எடுத்தா லா ஷிஃபா இல்லா ஷிஃபா, அல்லாஹ்வுடைய ஆரோக்கியத்தை தவிர, அவன் தரக்கூடிய நிவாரணத்தை தவிர வேற நிவாரணமே கிடையாது தோழர்களே, தாய்மார்களே. அப்படிப்பட்ட ஆஃபியத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எத்தனை முறை கேட்டார்? காலையில கேட்டாங்க, மாலையில கேட்டாங்க, இரவிலே கேட்டாங்க, உறங்கி எழுந்த பிறகு கேட்டார்களே. அது எவ்வளவு பெரிய அருள் என்பதை சுப்ஹானல்லாஹ், நிழலினுடைய மகத்துவத்தை வெயில்ல நிற்கும் போதுதான் தெரியும். நம்முடைய அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தன் தன்னுடைய யூரின் பேக்கையே தூக்கிட்டு நடக்கிறான், தன்னுடைய படுக்கையில் அவன் இருக்கிறான், தான் யார் என்றே தெரியல. இத்தனை நாள் மூளை அப்படியே. நேற்றைக்கு ஒருத்தர் மரணித்து போனார் மருத்துவமனையில, பார்த்தா சிறு மூளைக்கு போற ரத்தம் போலையாம். மூளைக்கு ரத்தம் போய் அது வேலை செஞ்சு சிறு மூளைக்கு போய் தான் அடுத்து காதுக்கெல்லாம் வருது. அது வேலை செய்யல, உடனே அவர் இறந்து போயினார். சுப்ஹானல்லாஹ். நாளுக்கு நாள் எத்தனை எத்தனை நோய்களை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். பித்தப்பையில ஒருத்தருக்கு ஏற்பட்ட வலியால் துடிக்கிறாராம். அல்லாஹ்வே, எங்களுக்கு இந்த நோய்களில் திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து விட்டால் மனிதனுடைய யதார்த்தம் என்ன? நேற்றைக்கு பள்ளியில தொழுது அப்படியே வெளியே வரும், சொல்றாங்க 33 வயசு இளைஞன் அட்டாக்ல இறந்துட்டான் திடீர்னு. எங்கே நோய்கள் வருகிறது தோழர்களே? அது இப்ப நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய உணவு பழக்கங்கள், நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களால நோய்கள் அதிகமாகிக் கொண்டேதானே போகிறது. அப்ப எவ்வளவு அல்லாட்ட கதறி கேட்கணும். நோய் வந்த பிறகு, ஸ்ட்ரோக் ஆயிட்ட பிறகு ஆந்திரா கூட்டு போங்க, அங்க கூட்டிட்டு போங்க. அங்க சொல்றாங்க 2 கிலோமீட்டர் வண்டி நின்றுகிட்டே இருக்கும். மக்கள் அவங்க அப்படியே அவளை காத்து கடந்து 2 நாள் இருந்து அந்த மருந்தை ஊத்திட்டு வரணும். இப்படியெல்லாம் சொல்லும்போது எத்தனை எங்கே போனாலும் இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் என்று மக்கள் அப்படியே குவிந்து கிடக்கிறார்களே. அப்ப அல்லாட்ட நேரம் ஒதுக்குறோமா? துனியா துனியா என்று ஓடுகிறோமே. ஒரு நாள் நோயாளியாக படித்து விட்டால் இந்த துனியாவோ இந்த உலகமோ இந்த மக்கள் நம்ம கை கொடுப்பார்களா? யாரும் கை கொடுக்க மாட்டார்கள் தோழர்களே. பாருங்கள், திருமீதியிலே 3588வது செய்தியாக ஒரு செய்தியை நீங்கள் படிக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பெருமானாருடைய ஜனாசா கிடக்கிறது. பெருமானாருடைய ஜனாசா இருக்கும்போது அது பார்த்து பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகிறார்கள். அப்படி அழுத பிறகு நேரா மெம்பர்ல ஏறுறாங்க. மெம்பர்ல ஏறி ஃபபகா அபூபக்கர் ரலியல்லாஹு, எப்படிப்பட்ட ஒரு தோழர் அழுகிறார். அவர் சொல்லுகிறார், பெருமானார் இதே போல ஒரு நாள் நாங்கள் எல்லாம் கூடியிருந்த சபையிலே மெம்பர்ல ஏறி பெருமானார் அழுதார்கள். அழுதே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அஃவ வல் ஆஃபியா. இதே வார்த்தையை மெம்பரில் ஏறி அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் கேளுங்கள். அதே போல நானும் உங்களுக்கு அதை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். அபூபக்கராகிய நான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக நீங்கள் கேளுங்கள். இன்னொன்றையும் பெருமானார் சொன்னார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு, பெருமானாருடைய ஜனாஸா அப்படியே இருக்கிறது. அந்த நேரம் சொன்னார்கள், இந்த வார்த்தை நன்றாக கவனியுங்கள் தோழர்களே, ஃபஇன் அஹதன் லம் யுஅத பஅதல் யகீன் கைரம் மினல் ஆஃபியா. இந்த துனியாவிலேயே அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருளில் நம்பர் 1 எதை சொல்வீங்க? எதங்க சொல்வீங்க? இந்த மார்க்கம் தானே, இந்த தீன் தானே, இந்த இஸ்லாம் தானே. அதுதான் நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள். அண்ணலம் பெருமானார் சொல்றாங்க, ஒருவருக்கு அந்த யகீன், தீனுக்கு பிறகு அல்லாஹ் தந்த அருள் என்றால் அல் ஆஃபியா தான், ஆரோக்கியம் தான். நீங்க வெளியே ஒருத்தர் மாத்திரை வச்சுட்டு நிக்கிறாரு, அந்த ஒரு மாத்திரையை சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் போயிடும், பிபி போயிடும், கொலஸ்ட்ரால் போயிடும், உங்களுடைய எல்லா நோயும் போயிடும்னா எத்தனை பேர் கியூ நிற்பாங்க? ஆனா அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா அந்த ஆஃபியத்தை? நோயாளிகளை பார்க்கும்போது, அம்மா எனக்கு இந்த நோய் வந்துருமா, எனக்கு இந்த சிரமம் வந்துருமா, ஹார்ட் அட்டாக்ல அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணி சுப்ஹானல்லாஹ் அது ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் பண்றாங்க, அவர் இறந்து போயிடுறார். நெஞ்ச பழக்கிறாங்க, மண்டையை திறக்கிறாங்க, இப்படியான நோய்களோடு எங்களை அல்லாஹ் ஆக்கிடாதே, வாழ வைத்து விடாதே, எங்கள் குடும்பத்தாருக்கு அந்த கஷ்டத்தை தந்துடாதே என்று நாம் அல்லாஹ்விடம் காலை மாலை மன்றாட வேண்டுமா இல்லையா? ஆஃபியத்தோடு இருக்கும்போது அல்லாஹ்வை மறக்கிறான். நோயாளியா படுத்து கிடக்கும் போது அவன் சொல்றான், அல்லாஹ் சரியா வணங்கல, சரியா பள்ளிக்கு ஓடல, இபாதத்தோட இருக்கல, ஈமானோட நடக்கல. எப்படி தோழர்களே அல்லாஹ் நம்மை நேசிப்பான்? அப்படிதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அண்ணலம் பெருமானார் சொன்ன இந்த வார்த்தை யகீன், ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய அருளே இந்த ஆஃபியா தான்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஃபியத் என்றால் இந்த உலகத்தினுடைய ஆரோக்கியம் என்று நினைக்கிறீங்க இல்லையா? வெறும் உலகத்துக்கானது மட்டும்தானா இந்த ஆஃபியத்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வெறும் துனியாவுக்கு மட்டும்தானா இந்த ஆஃபியத்? சொல்லுங்க, துனியாவுக்கு மட்டும்தான ஆஃபியத்? நாளைய மறுமைக்கும் மன்னரைக்கும் இறந்தவருக்கும் ஆஃபியத் தேவைதானே? ஆஃபியத்துங்கிற வார்த்தை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே, பெரியோர்களே. வெறும் உலகத்தில் வாழ்ற மனுஷனுக்கு மட்டுமல்ல. அண்ணல பெருமானார் சொன்னார்கள், ஆஃபியா என்பது மரணித்தவருக்கும், அதே போல தோழர்களே மன்னரையிலேயும் மறுமை நாள் வரையிலும் இந்த ஆஃபியத்து தேவை. நிறைய ஆதாரங்கள் நீங்கள் படிக்க முடியும், நீங்கள் படித்து பாருங்களேன் தோழர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு துவா ஓதுறீங்கல்ல, ஜனாசா அடக்கம் செய்யப்படும் போது அந்த மையத்துக்காக துவா ஓதுறீங்க. அப்ப என்ன துவா ஓதுவீங்க? சொல்லுங்க, என்ன துவா ஓதுவீங்க? நிறைய துவா ஓதுவோம். அதுல என்ன? அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. அடுத்த லைன் என்ன? வஆஃபிஹி. இல்லையா? ஜனாசாவாக கிடக்கிறார், அவருக்கு என்ன ஆரோக்கியம் இருக்கிறது? உயிரோடு நடப்பவனுக்கு தானே ஆரோக்கியம்? இல்லவே இல்லை தோழர்களே. மண்ணறையிலையும் ஆரோக்கியம் வேண்டுமே. மண்ணறையில் அதாபற்ற வாழ்க்கை தானே ஆஃபியா. மண்ணறையிலே சோதனை இல்லாத எழுப்புதலும் அல்லாஹ்வுடைய அழகிய விசாரணை தானே ஆஃபியா. அப்படியாக ஜனாசாவுக்கு நீங்க கேட்க வேண்டியது மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும். அதே போல தோழர்களே, தாய்மார்களே, பெருமானார் சொன்ன ஆஃபிஹி, அந்த ஜனாசாவுக்கு ஆஃபியத்தை கொடு யா அல்லாஹ். அது நலவோட கபரிலே கிடக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அது கபரிலே எந்த அதாவும் படாம நீ காப்பாற்றியா அல்லாஹ். ஆஃபியத் என்றால் வெறும் உடல் சுகம் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன நிம்மதியான வாழ்க்கை. படுத்தா எத்தனை பேர் படுத்தா நிம்மதியா தூங்குறீங்க? எத்தனை பேருக்கு நிம்மதியான உறக்கம் இருக்கிறது? படபடப்பான வாழ்க்கையில இருக்கிறான், எல்லாமே டென்ஷன்லயே வாழ்க்கை நடக்குது. எப்ப பார்த்தாலும் மனைவிட்ட கோபம், கணவன்கிட்ட கோபம், பிள்ளைகிட்ட எரிஞ்சு விழுறா, எல்லாமே மன அழுத்தத்தோடயே வாழ்றாரு. மன அழுத்தம் இல்லாதவன் யார்? சின்ன பிள்ளையிலிருந்து எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்கிறது. அந்த ஆஃபியத்தை அவன் இழக்கிறான் என்றால் அவன் இந்த துனியாவிலே வாழக்கூடிய நிலை மிக மிக பலகீனம் தானே தோழர்களே, பெரியோர்களே. அப்படியாக ஜனாசா துவாவிலே மண்ணறையில் மட்டுமல்ல, மறுமை நாள் வரை அந்த துவா நமக்கு தேவை. கபருக்கு போறோம், மண்ணறைக்கு போகிறோம், யாரு அடக்கம் செய்யவோ அல்லது கபருடைய மறுமையினுடைய அச்சத்துக்காக மண்ணறைக்கு நாம் எல்லாம் சொல்லுகிறோம். அங்கே செல்லும் போது மண்ணறை வாசிகளுக்காக நாம் கேட்கிற துவால என்னங்க வருது? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரல் கௌமல் முஃமினீன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது இறங்கட்டும். கடைசி என்ன கேட்கிறோம்? நஸ்அலுல்லாஹ் லனா வலக்குமுல். என்ன கேட்கிறீங்க? சொல்லுங்க. நஸ்அலுல்லாஹ் லனா வலக்குமுல் ஆஃபியா. கபராளிகளுக்கு கேட்கிறீங்க ஆஃபியத்தை. அங்க கபராளி அங்கே அவன் நிம்மதியாக உறங்க வேண்டும் யா அல்லாஹ், ஆஃபியத்தோடு அவன் அங்கே இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எந்த மலக்கினுடைய அதாப் இல்லாமல், எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் இந்த கபரில் அவன் கிடக்க வேண்டும் ரஹ்மானே. அப்படி ஒரு வாய்ப்பை தா என்று எங்களுக்கும் ஆஃபியத்தை கேட்கிற உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் ஆஃபியத். இந்த ஆஃபியத் என்பது துனியாவுக்கு மட்டுமல்ல தோழர்களே, மறுமை நாளுக்கு மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு காலைல ஃபஜர்ல இருந்து இப்ப இந்த பயான் கேட்கிற வரைக்கும் எத்தனை பேர் ஆஃபியத்துக்காக துவா செஞ்சுட்டீங்க அமர்ந்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள் தோழர், மனசால யோசிச்சு சொல்லுங்க. நான் பிபி டேப்லெட் போட்டேன், சுகர் டேப்லெட் போட்டேன், இன்னைக்கு டயட்டா சாப்பிட்டு இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் தேவைதான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அது அல்லாஹ் தானே அதை ஆஃபியத்தை முழுமையாக நமக்கு தருகிறான். கெஞ்சி கேட்கணும், எல்லா தேவையை கேட்கும் போதும் கேட்கணும். எனக்கு பணம் வேணும், பணத்தோட ஆஃபியத்தை தா. வீடு வேணும், வீடோட ஆஃபியத்தை தா. எனக்கு வாகனம் வேணும், வாகனத்தோட ஆஃபியத்தை தா. எனக்கு ஹஜ்ஜுக்கு போகணுமா, ஆஃபியத்தை ஹஜ்ஜுக்கு போவேன் கேளுங்க. ஹஜ்ஜுக்கு போன யா அல்லாஹ், என் கனவு நிறைவேற்றியா அல்லாஹ். அது மட்டும் போதாது, என்ன கேட்கணும்? ஆஃபியத்தோட ஹஜ்ஜுக்கு போவே யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்ன பள்ளிக்கு நடந்து அல்லது ஆரோக்கியமா பள்ளிக்கு போகவே யா அல்லாஹ். எந்த அமலை, எந்த தேவையை கேட்டாலும் பிளஸ் ஆஃபியா. ஒரு செய்தியை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்பாஸ் ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா தானே. ஒரு நேரம் பெருமானார் கிட்ட வராரு, வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுல்லாஹ், ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் யா ரசூலல்லாஹ். யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கறாங்க, பெருமானாருடைய சாச்சா. ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் யா ரசூலல்லாஹ், கண்மணி நாயகமே. அதை நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. நம்ம எல்லாம் உட்கார்ந்து நேரம் ஒதுக்குறோமா? ஜும்மா மேடைகளில் கூட போனிலேயே தான் இந்த சமுதாயம் கிடக்கிறார்கள். பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலையும், காலையிலையும் மாலையிலையும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இறை நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொல்ல எங்களுக்கு ஒரு நேரம் இல்லை என்றால் நாங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய நேசத்தையும் ஆஃபியத்தையும் பெற முடியும்?
ஆனா இவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஆஃபியத்துக்காக, அதான் எனக்கு ஒரு துவா சொல்லி கொடுங்கன்னு கேட்கும்போது பெருமானார் சொன்னது என்ன தெரியுமா? சலில்லாஹல் அஃப வல் ஆஃபியா. இன்னைக்கு இந்த பயான்ல இந்த ஒரு லைனை நீங்க கத்துக்கிட்டு டெய்லி 10 முறை 50 முறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இது போதாதா? அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த திக்ர நான் டெய்லி ஓதுவேன். என்னது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா. கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் வராங்க அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ் அந்த திக்ர சொன்னீங்களே, நான் ஓதிக்கிட்டே தான் இருக்கிறேன், ஓகே அடுத்து வேற 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 வார்த்தை சொல்லி கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் மீண்டும் அதே வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க, சலுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா. அதை கேட்டால் போதும், எல்லாம் கிடைக்கும் அப்பாஸே, நீங்க போங்க அப்படின்னு அனுப்புறாங்க. 3வது முறையும் வருகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் எக்ஸ்ட்ரா 2 வார்த்தையை சேர்க்கறாங்க, சலில்லாஹல் அஃப வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. துன்யாவுக்கு மட்டும் ஆஃபியத் இல்லை தோழர்களே, தாய்மார்களே, ஆখিরা மறுமையிலும் தேவை இல்லையா? மறுமையினுடைய நாளிலே யா அல்லாஹ் நாங்கள் பலகீனத்தோட, யா அல்லாஹ் நஷ்டவாளிகளாக, உடலிலே யா அல்லாஹ் பாவங்களை சுமந்த நிலையை எங்களை எழுப்பிடாதே என்று கதறக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹ்வுடைய அருள் தானே. அப்படியாக மறுமையிலும் யா அல்லாஹ் எங்களை ஆஃபியத்தோட எழுப்பு, மன்னரில் ஆஃபியத்தோட வை யா அல்லாஹ். துனியாவில் நாங்கள் சக்கராத்தோடு இருக்கிற வரையில் யா அல்லாஹ் மரணிக்கிற அந்த கடைசி நொடி வரை அடுத்தவங்களுக்கு சுமையா, அடுத்தவங்களுக்கு சிரமமா, அடுத்தவங்க எப்படா இந்த மனுஷன் மரணிப்பான் என்ற நிலையில் எங்களை ஆக்கிடாது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களா இல்லையா? மின் அறுதலில் உமர். மின் அறுதல் உமர் என்ன அர்த்தம்? ரொம்ப பலகீனப்பட்டு ரொம்ப வயதாகி மூளையெல்லாம் குழம்பி மரணிக்கிற நிலை எவ்வளவு கஷ்டம் தோழர்களே. தான் யார் என்ற சுயநினைவு இல்லாமல் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய அந்த மலங்களை எல்லாம் பிறர்கள் சுத்தம் செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். யாருக்கும் இந்த நிலை வந்து விடக்கூடாது, எந்த நோய் வந்து விடக்கூடாது, யாருக்கும் கேன்சர் போன்ற எந்த சின்ன பெரிய நோய் வந்து விடக்கூடாது. ஒரு நோயாளி, தெரிந்த ஒரு நண்பர், ஒரு மௌலவி கேன்சர் நோயில் அவதிப்பட்டு கொஞ்சம் கியூராய் வராரு. அவர் சொல்றக்கூடிய காட்சிகளை கேட்டால் கல் நெஞ்சம் கொண்டவர் கூட கண் கலங்கி விடுவோம். அவர் சொல்லுகிறார், அந்த கீமா கொடுக்கும் போது கண்ணிலையும் வாயிலையும் வரக்கூடிய அந்த வலிகள், காலிலே நரம்புகள் எல்லாம் அப்படியே சுண்டி இழுக்கக்கூடிய வலிகள், கட்டிலுக்கும் பாத்ரூமுக்கும் 10 அடிகள் தான். ஆனால் அதை நடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் தெரியுமா? சாப்பாடு சாப்பிட்டால் அப்படியே வாமிட்டிலையும் அப்படியே உடம்பு காய்ச்சலையும் அவன் கதறுவான். அப்படியெல்லாம் அந்த காட்சி அவர் அந்த நபர், அந்த நோயாளி சொல்றாரு, அல்லாஹு அக்பர், என்னவனா சாப்பிட்றோம், நிம்மதியா தூங்குறோம், நிம்மதியா எந்திரிக்கிறோம், இந்த ஆஃபியத்தை அல்லாஹ்வை தவிர யார் தந்தது தோழர்களே? அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிறைய நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கு மிகப்பெரிய அருளாக தந்து கொண்டிருக்கிறான். தோழர்களே, பெரியோர்களே, ஒரு சில வரலாறுகள் நம்மால் படிக்க முடியும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அவங்க வரலாறு படிச்சிருக்கீங்களா? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இப்படியான ஹதீஸ் தொகுப்பிலே ஹதீஸுக்காக அவ்வளவு பெரிய உழைப்பை கொடுத்தவர் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், மர்வான் அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலம் நடக்குது. அப்ப அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அஹ்மத் இமாம். அந்த நேரத்தில் குர்ஆன் தொகுக்கப்பட்டதா அல்லது படைக்கப்பட்டதா, இப்படியான ஒரு சர்ச்சை, ஒரு ஃபித்னா கிளம்புது. குர்ஆன் தொகுக்கப்பட்டது, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. குர்ஆன் வந்து அழகான முறையில் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தான், இப்படி எல்லாம் நம்புறோம். ஆனா ஒரு சமுதாயம் இல்ல, குர்ஆன் வந்து எப்படி ஆனது, அது படைக்கப்பட்டது, ஒரு புக்காவே வந்து இறங்கிட்டு. இப்படியான சர்ச்சை கிளம்பும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அந்த சர்ச்சையில பிரச்சனையில மாட்டி என்ன செய்யறாரு, சிறைக்கு போகிறார். அப்போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சிறையில இருந்து குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் அழுகிறார். இமாம் அஹ்மதா அழுகிறார் ரஹிமஹுல்லாஹ். என்ன சொல்லி அழுகிறார் தெரியுமா? அல்லாஹ்வே, நான் ஒரு நேரம் பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹ்வே ரஹ்மானே கருணையாளனே, எனக்கு ஹதீஸிலே நேரத்தை நீ ஒதுக்கி தந்தாய், நான் ஹதீஸ்ல கொஞ்சம் நேரத்தை இல்மை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், ஆனா குர்ஆன் எனக்கு பெருசா நாலேஜ் இல்லை. யார்? இமாம் அஹ்மத் சொல்றாருங்க. இன்னைக்கு குர்ஆன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய சொத்து தானே. அந்த குர்ஆனை சுமந்த உள்ளங்களாக இங்கே நாங்கள் எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம். ஆனா குர்ஆனுக்கு எனக்கு ஒரு நேரம் இல்லை. குர்ஆனை அல்லாஹ் படிக்க ஒரு நேரத்தை தான் கேட்டேன், ஆனா அல்லாஹ் எனக்கு சிறையில தான் அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறான். நான் ஒருவேளை இப்படி கேட்டு இருக்கணுமோ, அல்லாஹ்வே ஆஃபியத்தோட இருக்கிற நிலையில் குர்ஆனை கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தா. சிறையில் இருந்தால் என்ன மன அமைதி இருக்கும், என்ன ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும், என்ன எந்த ஒரு சிரமத்தில் அவன் இருப்பான். நான் இப்போ குர்ஆனை ஓதக்கூடிய நேரம், ஓய்வு நேரம் கிடைச்சிருச்சு, ஆனா இருக்கிற நிலை ஆரோக்கியமற்ற நிலையாக இருக்கிறதே. ஆக அந்த ஆரோக்கியத்தை சொல்லி கேட்டிருக்கிறோமோ என்று அவர் அழுத வரலாறு இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். எதை கேட்டாலும் தோழர்களே ஆஃபியத்தோடு கேளுங்கள். ஒரு சின்ன தலைவலி வந்து விட்டால் துடிக்கிறோமா இல்லையா? எந்த மாத்திரையை போடலாம், என்ன செய்யலாம்? பல பேர் இன்னைக்கு அதிகமாக மக்கள் அவதிப்படக்கூடிய நோயில முக்கியமான நோய் என்ன தெரியுமா? முட்டி வலி.
சின்ன சின்ன வயது இளைஞர்களுக்கு கூட முட்டி வலியால் துடிக்கிறான். நல்லா கீழே உட்காந்துருங்க, சப்பான் கால் போட்டு உட்காந்துருக்கிறீங்க, காலை மடக்கி உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் முட்டி வலி மனிதன்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இப்படி உட்கார முடியாதுன்னுவான், நிற்க முடியாதுன்னுவான். இடுப்பு பேக் பெயின் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சின்னதா கையில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு துண்டாகிவிட்டால் அவன் நிலைமை என்ன? நம்ம உடம்புல எத்தனை பாகங்கள் இயங்கி கொண்டு இருக்கு. இப்போ இந்த பயானுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார். உண்மையை சொல்கிறேன், அவங்களுடைய மனைவிக்கு 8 வருடங்களாக, அதாவது காதுக்கும் மூளைக்கும் போற ஒரு நரம்பு இருக்கான். அந்த நரம்பு ரத்தங்கள் ஸ்பீடா போனாதான் நம்முடைய உடம்பு சுறுசுறுப்பா இயங்குமா, நம்ம ஈஸியா வேலைகளை பார்ப்போமா. ஆனா அந்த பெண்மணிக்கு என்னவோ அந்த ரத்தமா காதுக்கும் மூளைக்கும் போற ஒரு நரம்பு பாட் மட்டும் ரத்தம் போகுது, ஆனா ஸ்லோவா போகுதான். அவங்க என்ன செய்வாங்க, நின்றாலே மயங்கி விழுந்துருவாங்களாம். கொஞ்ச நேரம் நின்று சமைக்க முடியாது, வெயில போனா சுருண்டு விழுந்துருவாங்க. இப்படியே 7-8 ஆண்டுகள் அவதிப்படுகிறாள். கொஞ்சம் என் மனைவிக்காக துவா செய்யுங்க. அப்புறம் இப்போ இந்த பயானுக்கு வர மாதிரி பேசிட்டு இருந்தார். யோசித்து பாருங்கள், ஒரு இளம் பெண்மணி ஒவ்வொரு நிலையிலும் எவ்வளவு கஷ்டங்களை அடைகிறார்கள். சாதாரண நோய்களா, சுப்ஹானல்லாஹ், அப்படியான நோய்கள், அப்படியான சிரமத்திலே உள்ள மக்களை பார்க்கும்போது நாம் பயப்படணும். அல்லாவே இந்த மாதிரி நோயை எங்களுக்கு, எங்கள் தாய் தந்தைக்கு, எங்களுக்கு, எங்கள் மக்களுக்கும் தந்துடாதே இறைவா, உனக்கே எல்லா புகழும். அப்படிப்பட்ட அந்த நிலையில் மிக முக்கியமானது ஆஃபியத். தோழர்களே, தாய்மார்களே, பாருங்க, ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் அவர்களுக்கு சொல்லித் தருவது கலிமாவை, இல்லையா? இரண்டாவது தொழுகையின் முறையை சொல்லுவார்களா? மூன்றாவது பெருமானார் இஸ்லாத்தை ஏற்கிற மனிதனுக்கு சொல்லி கொடுக்கிற துவா என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமாங்க? சொல்லுங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி. இந்த துவா ரசூலுல்லாஹ் ஓத சொல்லுவாங்களா? அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, வர்ஹமனி எனக்கு இரக்கத்தை காண்பிப்பாயாக, வஆஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, வர்சுக்னி எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக, வஹ்தினி எனக்கு நேர்வழியை பூர்த்தியாக்குவாயாக. கலிமாவையும் இரண்டாவது தொழுகையும் மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிற துவாவில் எதை சேர்த்திருக்காங்க? ஆஃபியத். ஆஃபியத்தை இணைக்காமல் ஒரு துவா இல்லை தோழர்களே. இன்னொரு பெரிய துவா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி. என் குடும்பத்திற்கு யா அல்லாஹ் ஆஃபியத்தை தா. வ மாலி என் பொருளாதாரத்துக்கு. பொருளாதாரம் என்னங்க ஆஃபியத்? இருக்கிற காசெல்லாம் யா அல்லாஹ் நன்மையில செலவு செய்யணும், சந்தோஷத்துக்காக செலவு செய்யணும். மாத்திரை மருந்து லட்சத்தில் போய் செலவு செஞ்சு எவ்வளவு மக்கள் இன்னைக்கு கடனாளியா உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி ஆக்கிடாதே. இந்த துவாவெல்லாம் நம்ம கண்ணில் என்னைக்கு படப்போகுது தோழர்களே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த துவாக்களை அன்னலம் பெருமானார் ஒவ்வொரு முறையும் ஓதுவார்கள். இந்த தீனுக்கும், இந்த துனியாவுக்கும், இந்த உலகத்துக்கும், இந்த மறுமைக்கும், குடும்பத்தாருக்கும், என்னுடைய செல்வத்திற்கும், என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் யா அல்லாஹ் எனக்கு அந்த ஆஃபியத்தோடு சேர்த்து வை. இன்னொரு உறுப்புகளையும் சேர்த்து சொல்கிறார்கள். இன்னொரு இளம் பெண்மணிங்க குழந்தை பிறந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு கண் பார்வை போயிடுச்சு. 22 வயசு பொண்ணு, குழந்தை பிறந்த கண்ணு திடீர்னு தெரியல, இருட்டாயிடுச்சு. என்னன்னு டெஸ்ட் பண்ணா கண்ணுக்கும் மூளைக்கும் போற நரம்பு கட் ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கும் போது டெலிவரியில பிரச்சனை. யாருமே இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு அப்படியே விரட்டி விடுறாங்க. பெரிய ஒரு கஷ்டத்துல கழுத்துல 5 லிட்டர் தண்ணியை மாட்டிக்கொண்டு அந்த பெண்மணி நடமாடுகிறாள். அப்படியே படுத்து கிடக்கிறார். அப்போ அந்த நரம்பு ஸ்ட்ரைட்டாவோ அது நடமாடலாம். இப்போதும் விசாரிக்கும் போது அப்பப்போ அது பிரச்சனை வருது, சரியாகுது. யோசித்து பாருங்கள் தோழர்களே, ஒரு நரம்பை அல்லாஹ் பிடித்து எறிந்து விட்டால் இந்த ஆட்டங்களும் ஓட்டங்களும் இருக்குமா? அல்லாஹ்ட்ட கெஞ்சி கதறி கேட்க வேண்டாமா? அல்லாஹ்வே எனக்கு ஆஃபியத்தை தா, பரக்கத்தை தா, ஈமானை தா. அப்படிப்பட்ட அந்த ஆஃபியத்தை ஒருவன் இழந்தால் துனியாவே அவனுக்கு ஒன்றுமில்லை என்பதை நாம் முதல் பாடமாக படிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு அழகான ஒரு வரலாறு. பல வரலாறு நீங்கள் கேட்டு கடந்திருப்பீங்க. ஆனால் இந்த வரலாறை கொஞ்சம் கவனமாக கண்ணீரோடு கேளுங்கள் தோழர்களே. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹ், யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள். அபூபக்கருடைய மகள் யாருங்க? அஸ்மா. உங்களுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த குகையிலே ஹிஜ்ரத் போகும்போது இருக்கும்போது அவங்க தானே அந்த உணவெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்படியான அஸ்மா ரலியல்லாஹுக்கு மதீனால போய் பிறந்த முதல் குழந்தை என்ன? மதீனால போன பிறகு முஹாஜிர்கள், மக்காவாசிகள் குழந்தையே பிறக்கல. எல்லா குறைஷிகளும் கிண்டல் அடித்தார்கள். எங்க ஊரை விட்டு வெளியேறினீங்கல்ல, அல்லாஹ் உங்கள் பெண்களை மலடிகளாக ஆக்கிட்டான். அந்த நேரம் அஸ்மா ரலியல்லாஹுக்கு பிறந்த முதல் குழந்தை பேர் என்னங்க? அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹ். சரியா? அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எல்லா இடத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடினார். யாரடா குழந்தை இல்லாதவங்க சொன்னீங்க, அல்லாஹ் கொடுத்துட்டான் பாருங்கன்னு. அப்படி பிறந்த குழந்தை அந்த அப்துல்லா பின் சுபைரினுடைய தம்பி தான் யாரு? உர்வத்தி இப்னு சுபைர்.
அப்ப யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேரன். ஆனா இவர் சஹாபி ரேஞ்சுக்கு வரமாட்டார். யாரு? அப்துல்லா பின் சுபைர் சஹாபி. அவங்க தம்பி பிறக்கும் போது ரசூல்லா அவர் பார்க்கல, ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்க. ஆனால் இவர் என்னதான் சஹாபாக்களோட வளர்ந்தாலும் ரசூல்லா பார்க்கல இல்லையா, ஆனால் இவர் தாபி ரேஞ்சில் தான் சொல்லுவார்கள். இவருடைய வரலாறு கொஞ்சம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இவர் ஒரு நேரம் என்ன செய்யறாரு, மதீனாவிலே இருந்து திமிஷ்க் நாட்டுக்கு போறார். மதீனாவில இருந்து திமிஷ்க்கு போகணும். ஆல்ரெடி இவருக்கு அவ்வப்போது காலில் சில பிரச்சனை இருக்கும், சில நேரம் கால் வலிக்கும், முடியாம போய் இதெல்லாம் நடக்கும். இவர் திமிஷ் நாட்டு போற அந்த வழியிலேயே ஒரு ஊர்ல இறங்குறாரு. இறங்குன உடனே கால் வலி கடுமையாயிடுச்சு. அன்னைக்கு உள்ள பயணங்களாம் எவ்வளவு சிரமமான பயணம், எவ்வளவு வலிமிக்க பயணம். கால் வலியில துடிக்கிறாரு. அப்படியே துடிச்ச நேரம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மன்னன் பேர் என்னன்னா வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் ஓடி வந்துடுறார். ஏன்? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேரன், வரலாற்று சிறப்புமிக்க குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் இந்த உர்வத் இப்னு சுபைர். எனவே அவருக்கு போய் நம்ம கொஞ்சம் பணிவிடை செய்வோமேன்னு எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. என்னான்னு கேட்டா, எனக்கு ரொம்ப நாளா கால் வலி, ஆனா இப்ப இந்த காலை எடுத்து வைக்க முடியல, ரொம்ப துடிக்கிற வழியில என்னால் எதுவுமே செய்ய முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு சுப்ஹானல்லாஹ், நேற்றைக்கு நான் கேட்ட விஷயம், ஒருத்தர் அவங்க தந்தையை ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் அவருக்கு கொஞ்சம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு போல. காலை அழுவி போச்சான் ஒரு ஆளுக்கு. காலை அழுவி போய் சுகரில் காலை வெட்டி எடுக்கணுமா. சில நேரம் மயக்க மருந்து போடாமல் என்ன செய்வாங்களாம், காலை வெட்டிக்கிட்டே வருவாங்களாம். எந்த இடத்துல ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். இந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் இருக்குன்னு அதோட நிப்பாட்டிடுவாங்க. அப்படி ஒரு மனுஷனுக்கு காலை வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் கண்ணால் பார்த்தேங்க. நேற்று ஒரு சவர் பக்கத்தில் சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சுகர்னால பிபினால எவ்வளவு நோய்களை மக்கள் அடைந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருளில் முக்கியமான பொருள் பிபி மிஷின் அல்லது சுகர் டெஸ்ட் பண்ற அந்த பின்னு. இதைத்தான் நம்ம வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இவர் பாருங்க, அந்த கால் வலியில் துடிச்சு இருக்கும் போது மருத்துவர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த கால் வலி நோய் பரவி உடம்புல பரவும். எனவே வந்த வரைக்கும் நீங்க சுகருக்கு வெட்டுறாங்களா, அது மாதிரி காலை வெட்டணும். அப்ப எப்படி வெட்டுவீங்க? இன்னைக்கு மயக்க மருந்து போடுற மாதிரி நாங்க ஒரு பானத்தை, ஒரு ட்ரிங்க் தருவோம், அதை குடிச்சா நீங்க மயங்கிடுவீங்க. அப்ப நான் அந்த காலை வெட்டுவோன்னு ஒண்ணு. அல்லாவை மறந்த மயக்க நிலை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று இந்த யார் சொல்றா? உர்வத் இப்னு சுபைர் சொல்றார். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேரன், அஸ்மா ரலியல்லாஹுடைய மகனார். நான் தொழுகும் போது என் காலை நீங்கள் எடுங்க, அந்த வலியை நான் தாங்குவேன் என்று சொல்லி தொழுவும் போது அவருடைய ஒரு காலின் ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறார்கள். வலியில துடிச்சு கதறார். அந்த நேரம் அவர் சொன்ன வார்த்தை தான் நிச்சயமா நம்முடைய உள்ளங்களை ஈரமாக்கும் தோழர்களே. அல்லாஹும்ம கான லி அர்பஅ அஹ்ருஃப், யா அல்லாஹ் எனக்கு 4 ராஜ உறுப்புகளை தந்தாய் யா அல்லாஹ். 2 கை 2 கால். ஒரு கை திடீர்னு இல்லைன்னா அந்த ஒரு கையில நம்மளால சாப்பிட, ஒரு சின்ன விரல்ல ஏதாவது வலி ஆயிடுச்சுன்னா அந்த 4 விரல் ஏதாவது செய்ய முடியுதாங்க? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய கருணை எப்படியான பாக்கியம் அது. அஹத்தஹு வாஹிதா, அந்த 4 ராஜ உறுப்பில ஒன்றடி எடுத்துக்கொண்டாய். நாம் எல்லாம் சில நேரம் சலித்துக் கொள்கிறோம், எரிச்சல் பெற அல்லாஹ் மேல. எனக்கு போய் ஏன் நோயை தர, பள்ளிக்கு தானே கிடக்கிறேன், உனக்கு அதானே அள்ளி கொடுக்குறேன் யா அல்லாஹ், எனக்கு எப்ப பார்த்தாலும் நோயிலே வாற்றே யா அல்லாஹ். ஆனா அந்த நல்லோர்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் அப்படி பேசியதே கிடையாது. யா அல்லாஹ், நான் இழந்த அந்த ஒரு உறுப்பு இருக்கிறதே, அந்த ஒரு உறுப்பு கூட எனக்கு அறிந்து நான் தவறு செய்தவன் அல்ல யா அல்லாஹ். யா அல்லாஹ், மீதம் எனக்கு 3 உறுப்பு, 2 கை 1 காலை கொடுத்திருக்கிறாய். இந்த உறுப்புகள் மூலமாகவும் யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை தா, மீண்டும் ஒரு இழப்பை எனக்கு தந்துடாதே யா அல்லாஹ். இந்த இருக்கிற உறுப்பை உன்னுடைய நேசத்தால் என்னை நடக்கவை ரஹ்மானே என்று அந்த உர்வத் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அழுது பிரார்த்தித்தார் என்கிற வரலாற்றை நாம் வரலாற்று கிதாபுகளில் படிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஈமானை, இறையச்சத்தை தன்னுடைய அந்த நோயின் நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிதான் அன்றைய மக்களுடைய வாழ்க்கை இருந்தது தோழர்களே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரம் இரவு உறங்கும் போதும் அல்லாஹ்வின் அஸ்ஸலுக்கல் அஃவ வல் ஆஃபியா கேட்காம தூங்க மாட்டார்கள். காலை எழும்பியவுடன் நம்ம வளமையா துவா ஓதுறோமே, அதோடு சேர்த்து மீண்டும் ஆஃபியத்தை கேட்பார்கள். இன்னைக்கு காலை எழும்பின உடனே உடம்பு கைகாலெல்லாம் ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அன்னைக்கு நடக்க முடியல, திடீர்னு கைகால் இழுத்துக்குச்சு, திடீர்னு கழுத்து முடியல, திடீர்னு என்ன நோய்கள், அல்லாஹ்ட்ட கேட்டே ஆக வேண்டும் தோழர்களே. அப்படியான ஆஃபியத்து மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை நோய்கள் உள்ள மக்கள் வருவார்கள். பெருமானார் கேட்கிற துஆ, அல்லாஹ்வே இந்த நோய்களால் இந்த மனிதனுக்கு பாவங்களை மன்னித்து விடு. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், லா தஹ்கிரன்ன துனூப ஸிகார், சில நேரம் அல்லாஹ் நோய்களை அதாபாகவும் தருவான். சிறிய பாவங்களை அற்பமாக நீங்கள் கருதி விடாதீர்கள். இன்ன துனூப ஸிகார் ருசுலு துனூபில் கிபார், சின்ன பாவங்கள் தான் பெரிய பாவங்களுடைய தூதுவன்.
சின்ன பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த சின்ன பாவம் என்ன எதுக்கு கூப்பிடும்? அடுத்த பெரிய பாவத்துக்கு வா. அப்படியானால் தோழர்களே, நம்ம ஒரு நோயில திடீர்னு ஏதோ ஒரு நோய் வருதா, உடனே சுதாரிக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் எங்களை சோதிக்க நான் நாடி விட்டான், எனவே உடனே நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை தா, ஏதோ நான் பாவத்தில் இருந்துட்டேன் யா அல்லாஹ், உன்னுடைய நம்பிக்கையில பலகீனப்பட்டுட்டேன் யா அல்லாஹ், இபாதத்திலே சோர்வாகி விட்டேன் யா அல்லாஹ், எனக்கு ஒரு லேசை தா என்று அப்படியே ஒதுங்கி வர வேண்டும். தோழர்களே, ஒரு ஹதீரை ஒரு வசனத்தை படித்தால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுவார்களாம். 19வது அத்தியாயம் 64வது வசனம், கடைசி வரியை யோசித்து பாருங்கள். வமா கான ரப்புக நசியா, உன்னுடைய ரப், உங்களுடைய இறைவன் உங்கள் காரியத்தை எதையுமே மறந்தவன் கிடையாது. இந்த வார்த்தை எப்படியா? சஹமுன் ஃபி கல்பில் ஆலிம், அநியாயக்காரனுடைய உள்ளத்துக்கு ஈட்டியாக இருக்குமாம், பாதிக்கப்பட்டவருடைய உள்ளத்துக்கு ஒத்தனம் கொடுத்ததை போல இருக்குமாம். அநியாயக்காரன் இப்படி ஈட்டி குத்துன மாதிரி இந்த ஆயத்து இருக்குமா? அல்லாஹ் நம்மளை மறக்கல, நம்மளை அல்லாஹ் பிடிச்சிருவானே. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் நிச்சயமா நான் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு கூலியை தருவாய் என்கிற ஒத்தனம் கொடுத்ததை போல இந்த ஆயத்து இருக்கும். 1964வது வசனம். தோழர்களே, தாய்மார்கள், எப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஃபியத்தை தான் எல்லா நேரம் கேட்டிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு வரலாறு நீங்கள் கேட்டு முடித்துக் கொள்வோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். எப்போதும் துவா செய்வாராம், நம்ம ஆஃபியத்தோட இருக்கணும், ஆஃபியத்தோட மௌத்தாகணும் என்று துவா செய்யுங்கள். கடைசி நேரத்தை நோய்வாய்ப்பட்டு படுக்கையில கிடந்து உடம்பெல்லாம் புண்புழு பூத்து, அல்லாஹ்வே எங்க குடும்பத்துக்கு சிரமங்களை தந்து எங்களுக்கு ஒரு மரணத்தை தந்துடாதே என்று கேளுங்கள் அன்பானவர்களே. இவர் எப்படி கேட்பாராம்? யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஒவ்வொரு நேரம் துவா கேட்பார். அல்லாஹும்ம அக்ஃபி அலையல் மௌத் வலவ் சாஅத மினன் நஹார், அல்லாஹ்வே என் மரணத்தை எல்லாரிடமிருந்து நீ மறைத்து விடு, பகல் நேரத்தில் ஒரு நேரத்தில் எனக்கு மரணத்தை தா. இதைத்தான் எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பார். அவங்க மனைவி ஃபாத்திமா எப்போதும் யோசிப்பு, ஏன் என் கணவர் இப்படி துவா செய்கிறார்? ஒரு நாள் அவருக்கு சக்கராத்துடைய நேரம், கடுமையான ஒரு வலிமிக்க ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார், மனைவி ஃபாத்திமா நீ தள்ளிப்போ, வெளியே கொஞ்சம் போங்க, கொஞ்சம் நான் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அந்த நேரத்திலே கையேந்தி அழுது துவா கத்தி துவா செய்கிறார். அவங்க மனைவி கேட்குறாங்க, ஓ நம்ம கணவர் துவால தான் இருக்கிறார், ஓகே, கொஞ்சம் சைலண்ட் ஆகுது, பயந்து போய் உள்ள வந்தா கணவர் உயிரோட தான் இருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே போங்க. மறுபடியும் குர்ஆன் சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து போய் பார்க்கிறார்கள், வாயிலையும் கண்ணிலையும் கை வைத்த நிலையில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணித்து கிடந்தார்கள். அப்போதான் அவங்க மனைவி விளங்கி கொண்டார்கள், மரணிக்கிற நேரத்திலேயும் ஆஃபியத்தோடு அல்லாஹ்வை வணங்கி மரணிக்க வேண்டும், இதைத்தான் என் கணவர் விரும்பி இருக்கிறார். என்றால் அவர் மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்தாராம். எல்லாரும் அந்த நேரத்தில் சக்கராத்தில் வந்து நின்று, நீங்கள் எப்படிப்பட்டவர், எவ்வளோ பெரிய மன்னர், எவ்வளோ பெரிய புகழ்மிக்கவர் என்றெல்லாம் பெருமை பேசி, அதை கேட்டு என் மரணம் இருக்கக்கூடாது. பகல் நேரத்தில் ஒரு அமல் செய்த நிலையில், ஆரோக்கியமாக அமல் செய்த நிலையில் என்னுடைய ரூஹு பிரியணும்னு அவர் ஆசைப்பட்டு இருக்கிறார். இப்படிதான் நம்முடைய ஆஃபியத் என்பது இந்த துனியாவிலேயும் சக்கராத்திலேயும் மண்ணறையிலேயும் மறுமையிலேயும் இருந்தால் அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த அருளுக்குரியவர். தோழர்களே, தாய்மார்களே, அதனாலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் சொன்னாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன், யார் உங்களிலே ஈமான் நிறைந்த நிலையில எழும்புகிறார்களோ, மேலும் ஆஃபன் ஃபி ஜஸதிஹி, உடலிலே ஆஃபியத்தோடு எழும்புகிறார்களோ, அல்லாஹு அக்பர், துனியா முழுவதும் அவனுக்குரிய மாதிரி நல்ல ஆஃபியத்தோடையும் மனசு நிறைஞ்ச ஈமானோடு நீங்க ஒரு நாளுடைய காலையை அடைகிறீங்களா, அந்த நாள் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த நாள் என்று சொன்னார்கள். அப்படிதான் அன்றைய மக்களுடைய நிலைமை இருக்கும். தோழர்களே, நாளைய மறுமையினுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய முதன்மையான கேள்வியில் முக்கியமானது என்ன? இன் அவ்வலு மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாம மினன் நஈம், நிஅமத்திலே அல்லாஹ் கேட்கப்படக்கூடிய அடிப்படையான கேள்வி, நான் உனக்கு உடம்பை தந்தேனே, ஆரோக்கியத்தை தந்தேனே, அந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தினாயா என்று அல்லாஹ் கேட்பான். நல்ல கைகால் இயங்குது, நல்ல மூளை விளங்குது, நீங்க யாருன்னு தெரிந்து புரிந்து இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு நான் இன்றைக்கு தொழுத 5 வக்து தொழுகையும் ஜும்மா நேர தொழுகையும் அல்லது ஒரு சில திலாவத், ஒரு சில திக்ர்கள் போதுமானதா? இல்லை, இந்த நியாமத்துக்காக நான் இன்னும் அல்லாஹ்வை நெருங்கணும், வணங்கணும், ஓடணுங்கிற அந்த நிலை உண்டான்னு யோசிச்சு பாருங்கள். 5க்கு முன் 5ஐ பயன்படுத்துங்கள். அதில் ஒன்றுதான் ஸஹதுக கப்ல ஸகமிக், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். பயான்னா ஓடுறாங்க, நன்மையான காரியம்னா மக்கள் அலட்சியப்படுத்துறாங்க, சாதாரணமான ஒரு கிரிக்கெட் மேட்சையும் மற்ற உலக தேவைகளையும் என்னென்னலாம் நேரங்களில் ஆரோக்கியத்தை வீணாக்குகிறான். நிஅமத்தான் 2 பெரிய அருட்கொடைகள், ஆனா மக்கள் அதை வேஸ்ட் பண்றான். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று
வல்ஃபராக், ஓய்வு நேரங்கள். குறிப்பாக இளைய சமுதாயம் அந்த ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் வீணாக்கினால் நிச்சயம் அந்த ஆரோக்கியத்தை இழக்கும் போது, ஓய்வை அவன் இழக்கும் போது அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய தண்டனை அவன் வாங்குவான் தோழர்களே. அதனாலே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு மரணிக்கிற கடைசி நேரம் புதிய கஃன் ஆடை அவருக்காக இருக்கு. நீங்க இதுல தான் கஃன் செய்யப்பட போறீங்க, வேண்டாம், அழுகிறார். நான் இந்த கஃனுக்கு தகுதியானவன் அல்ல. யார்? உலகத்தில் வாழும் போதே சொர்க்கத்தின் சொந்தம் என்று அறிவிக்கப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகிறார். தன் மரண நேரத்திலே பெருமானார் சொன்னார்களே, தோழர்களே, பெரியோர்களே, உங்கள் எல்லாருடைய உதவிக்கு நான் கைமாறு செய்து விட்டேன். அபூபக்கர் உதவிக்கு என்னால் செய்ய முடியாது, அல்லாஹ் அவருடைய உதவிக்கு கைமாறு செய்வான். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு புதிய கஃன் ஆடையை பார்த்து, என் உடல் அதுக்கு தகுதியானதல்ல, அல்லாஹ் கொடுத்த இந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தினேனா என்று எனக்கு தெரியாது, ஏதாவது பழைய கஃன் துணியை எனக்கு கொண்டு வந்து தாங்க, புதிய கஃனுக்கு தகுதியானவன் நான் இல்லை, உயிரோடு உள்ளவனுக்குத்தான் புதிய ஆடை, எனக்கு ஏன்? நான் மரணித்து ஜனாசாவாக பொட்டலமாக கிடக்க போகிற எனக்கு ஏன் என்று இந்த நிலையிலேயும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். இவ்வளவு ஆஃபியத்தோடு அல்லாஹ் இந்த மண்ணிலே என்னை வாழ வைத்து மரணிக்க வைக்க போகிறான், என் ரப்பை நினைத்து அழுகிறேன் என்று அழுதவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அப்படிதான் தோழர்கள், இந்த உரையை கேட்கும் போது எந்த தேவையை கேட்டாலும் ஆஃபியத்தோடு சேர்த்து கேளுங்க. ஆஃபியத்து சம்பந்தமா ஒரு 5 துஆவை மனப்பாடம் பண்ணுங்க. காலை மாலை ஓதுங்க, வாகனத்தில் ஓதுங்க. வாகனத்தில் போகும்போது அல்லாஹ்வே இந்த பயணத்தை எனக்கு சிறப்பாக்கித்தான் மட்டும் கேட்காதீங்க, இந்த பயணத்தை ஆஃபியத்தோட சிறப்பாக்கித்தா. வீடு கட்டும் போது அதை நல்ல வீடை கட்ட அருள் செய் கேட்காதீங்க, நல்ல வீடை கட்டி ஆஃபியத்தோடு வாழ, எதை கேட்டாலும் ஆஃபியத்தோடு சேர்த்து கேளுங்கள். மன்னரை வாசிகளுக்கு கேளுங்கள், துனியாவுக்கு மட்டுமல்ல மறுமை நாளுக்கும் சேர்த்து ஆஃபியத்தை கேளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் எந்த சின்ன பெரிய நோய்கள் இல்லாமல், நம் குடும்பத்தாருக்கு இல்லாமல் எப்போதும் ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்தில் நிறைய நிறைய கேட்டு அல்லாஹ் தந்த ஆஃபியத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் வாழும் போதும் மரணிக்கும் போதும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நம்முடைய கபர் வாழ்வை ரௌதத்தன் மின் ரியாதில் ஜன்னா, சோன பூங்காவாக அல்லாஹ் ஆக்கி நாளைய சொர்க்கத்திலே அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடையோடு ஒன்றாக இணையக்கூடிய மறுமையின் முத்துக்களாக, சொர்க்கத்தின் சொந்தங்களாக என்னையும் உங்களையும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். எல்லாரும் ஆஃபியத்தை பற்றி உள்ள துவாக்கள் நிறைய படிங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியமாக சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா முக்கியமானது. நிறைய ஆஃபியத்தை பற்றியான ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்குது இன்ஷா அல்லாஹ்.